வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெக்சர்ல 4 தியரம் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் தியரம் என்னன்னா காஷிஸ் இன்இக்வாலிட்டி, செகண்ட் தியரம் லியோவிலிஸ் தியரம், தேர்டு ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா அண்ட் ஃபைனலி மொரேராஸ் தியரம் பத்தி பேச போறோம். ஓகே, தியரம் ஸ்டேட்மெண்ட் வித் ப்ரூஃப் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் காஷிஸ் தியரத்தை பார்க்கணும். காஷிஸ் தியரம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு காஷிஸ் இன்டர்வல் ஃபார்முலானா சிங்கிறது எனி சிம்பிள் க்ளோஸ்ட் கர்வ் பார்த்தோம். அதே இதுல பர்டிகுலர் கேஸ் தான் இங்க பார்க்க போறோம். என்னன்னா சிங்கிறது சர்க்கிள் வச்சு பேச போறோம். ஓகே, அதான் எடுத்துருக்கோம். லெட் எஃப் ஆஃப் இசட் பி அனாலிட்டிக் இன்சைட் அண்ட் ஆன் த சர்க்கிள் சி. சியோட ப்ராப்பர்ட்டி என்ன? அதோட சென்டர் இசட் நாட், அதோட ரேடியஸ் ஆர். ஓகே, ஒரு சர்க்கிள் வித் சென்டர் இசட் நாட் அண்ட் ரேடியஸ் ஆர் எடுக்கிறீங்க. அந்த சர்க்கிள்ல எஃப் ஆஃப் இசட்ங்கிற ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்கா இருக்கு. ஓகே, அந்த சர்க்கிளுக்கு மேலேயும் அனாலிட்டிக்கா இருக்கு, உள்ளேயும் அனாலிட்டிக்கா இருக்கு. அண்ட் இன் அடிஷன் எம்ங்கிறது என்னன்னா மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் வேல்யூ பாருங்க. ஆன் சி சர்க்கிளுக்கு மேல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் எஃப் ஆஃப் இசட் பார்க்கலாம். அந்த பாயிண்டோட மாட் வேல்யூ பாக்குறீங்க. அது எல்லாத்துக்கும் மேக்சிமம் தான் யாரு? எம்னு வச்சுக்கிறீங்க. ஓகே, தென் என்ன சொல்லிடலாம்? மாடலஸ் ஆஃப் எஃப் nth டெரிவேட்டிவ் ஆஃப் இசட் நாட், சென்டர் இசட் நாட் இருக்கு, அதை பொறுத்து எஃப் nth டெரிவேட்டிவ் என்ன வருதுன்னா எப்போ எப்படிதான் இருக்குன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் இன்டு m டிவைடட் பை r பவர் n. ஓகே, எஃப் nth டெரிவேட்டிவ் ஆஃப் இசட் நாட் அப்படின்னாலே nth டெரிவேட்டிவ், அதாவது ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஃபார்முலா லாஸ்ட் லெக்சர்ல தான் பார்த்தோம். அதை அப்ளை பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அசம்ஷன் ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஃபார்முலால எனி சிம்பிள் க்ளோஸ்ட் கர்வ்ல இருந்துச்சு. இங்க எதுக்கு இருக்கு? சிங்கிற சர்க்கிளா இருக்கு. அகைன் அதே இதை இங்க அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்டா we know that, இல்லாட்டி இப்படி கூட எழுதிக்கலாம். பை ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஃபார்முலா f nth டெரிவேட்டிவ் ஆஃப் z நாட் இஸ் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 pi I இன்டர்வல் ஓவர் c f of z டிவைடட் பை z மைனஸ் z நாட் ஹோல் பவர் n பிளஸ் 1 dz. இப்போ என்ன வேணும் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது இதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம், அப்படிதானே? ஸோ என்ன செய்யணும்? ரெண்டு பக்கமும் இந்த ஃபார்முலால ரெண்டு பக்கமும் மாடலஸ் அப்ளை பண்ணுங்க. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் மாடலஸ் அப்ளை பண்ணிட்டீங்க. அகைன் we know modulus of the integral is less than or equal to integral of the moduli. So உள்ள again இந்த மாடலஸ் தனித்தனியா அப்ளை பண்ணிக்கலாமா? மாடலஸ் ஆஃப் n ஃபேக்டோரியல் இஸ் நதிங் பட் n ஃபேக்டோரியல் 2 pi, அதோட மாடலஸ் 2 pi, மாடலஸ் ஆஃப் i ஈக்குவல் டு 1, மாடலஸ் ஆஃப் த இன்டெக்ரல் வருது. ஸோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு போட்டு தனித்தனியா இன்டெக்ரலா அப்ளை பண்ணிடும். ஓகே, தனித்தனியா அப்ளை பண்ணிடும். சரி, இப்போ நமக்கு என்ன தெரியும்? எம்ங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? எம் இஸ் மேக்ஸிமம் ஆஃப் மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் செட். ஸோ என்ன அர்த்தம்? மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் செட் எல்லா மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் செட்டோட எம் பெருசா இருக்கு போகுது. சரியா? அது எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் தானே. ஸோ இதுக்கு பதிலாக என்ன செஞ்சுக்கலாம்? இந்த டேமுக்கு பதிலா எம் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ லெஸ் than or equal to இந்த சைட்ல தான் ரீசன் எழுதிருக்கேன். ஓகே, எல்லா டேமோட பெருசு, ஸோ அதை யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ தட் டேம் is less than or equal to m. Again modulus of z minus z naught. என்னது? z நாட்ங்கிறது சென்டர், zங்கிறது சர்க்கிளுக்கு மேல உள்ள பாயிண்ட் ஆன் சில இருந்து எடுக்கிறோம். ஸோ என்ன ஆகும்? சென்டருக்கும் z நாட்டுக்கும் சர்க்கிளுக்கு மேல உள்ள டிஸ்டன்ஸ், அதான் ரேடியஸ் r. ஸோ இந்த இதை யூஸ் பண்ணிடலாமா? r பவர். அகைன் இப்போ என்ன காமனா கான்ஸ்டன்ட் எழுதுங்க, m r பவர் n பிளஸ் 1 எடுத்துங்க. ஸோ மிச்சம் இந்த இன்டர்வல் இருக்கு. இந்த இன்டர்வலோட வேல்யூ என்ன? லென்த் ஆஃப் த கர்வ் c. c என்னது? சர்க்கிள் வித் சென்டர் z நாட் அண்ட் ரேடியஸ் r. அப்போ லென்த் ஆஃப் c என்ன? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு என்ன? 2 pi இன்டு ரேடியஸ் 2 pi. அப்போ என்ன? 2 pi r. வேல்யூ இதுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. r கேன்சல். ஸோ ஹென்ஸ் ஃபைனலி வி கெட் மாடலஸ் ஆஃப் f nth derivative of z naught is less than or equal to that value. So hence our Cauchy's inequality. The inequality தான் பேர் என்ன சொல்றான்? Cauchy's inequality. Okay, next theorem Liouville's theorem. Liouville's theorem என்ன சொல்றாங்கன்னா, ஒரு என்டையர் ஃபங்க்ஷன் இருக்கு, அது பவுண்டட் ஆயிட்டுன்னு வச்சுக்கோமே. ஒரு என்டையர் ஃபங்க்ஷன் என்ன? இட் இஸ் அனாலிட்டிக் throughout the complex plane. காம்ப்ளெக்ஸ் பிளேன் எல்லாத்துலயும் அனாலிட்டிக்கா இருக்கிற ஃபங்க்ஷன் தான் என்ன சொல்லுவோம்? என்டையர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகே, அந்த ஃபங்க்ஷன் பவுண்டடா ஆச்சுன்னா கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷன் எப்படிதான் இருக்க முடியும்? கான்ஸ்டன்டா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, லியோவிலிஸ் ஃபார்முலால இருந்து நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா, என்டையர் ஃபங்க்ஷனு பவுண்டடா இருந்தா கான்ஸ்டன்டா இருக்கும், கான்ஸ்டன்டா இல்லாத என்டையர் ஃபங்க்ஷன் கண்டிப்பா எப்படிதான் இருக்கும்? அன்பவுண்டடா இருக்கும் அப்படிங்கிற வச்சுக்கலாம். அப்ப என்டையர் ஃபங்க்ஷன் செக் பண்ணணும் அப்படின்னாலே இந்த தியரத்தை யூஸ் பண்ணி கூட செக் பண்ணலாம். ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து என்டையர் ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு என்ன செய்யலாம்? அது பவுண்டடா இருக்கான்னு பாருங்க.
கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா அது என்டையர் ஃபங்க்ஷன் முடிச்சிடலாம். ஓகே, கான்ஸ்டன்டா இல்ல அப்படின்னா பவுண்டடா அன்பவுண்டடா. சப்போஸ் பவுண்டடா இருக்குன்னா அது என்டையர் ஃபங்க்ஷன் இருக்கிறதுக்கு அவசியம் சான்ஸே இல்லை, பிகாஸ் ஆஃப் திஸ் லியோவில்ஸ் தியரம். அதான் இந்த லியோவில்ஸ் தியரம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து சொல்றாங்க. a bounded entire function in a complex plane is constant. ஓகே, எடுத்துக்கோ ஒரு பவுண்டட் என்டையர் ஃபங்க்ஷன் எடுத்துக்கோ. let f of z be a bounded entire function. ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது இட் இஸ் பவுண்டட். பவுண்டட்னா என்ன அர்த்தம்? ஒரு ரியல் நம்பர் பாசிட்டிவ் ரியல் நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த வேல்யூவோட அந்த பாசிட்டிவ் ரியல் நம்பரோட இந்த எஃப் ஆஃப் இசட் வேல்யூ எல்லாமே எப்படிதான் இருக்கும்? இல்ல மாட் வேல்யூ லெஸ் than or equal to இருக்கும். அதான் பவுண்ட் ஆயிருக்கும். அதான் எழுதிருக்கும். since f of z is bounded, there exists a real number m greater than 0 such that modulus of f of z is less than or equal to m for every z. ஓகே, அகைன் இப்போ முன்னாடி பார்த்த காஷிஸ் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணோம். by Cauchy's inequality for n equal to 1 க்கு யூஸ் பண்ணுங்க. Cauchy's inequality என்ன சொல்லுது? இந்த இருக்கு. n க்கு பதிலா 1 போடுங்க. f dash of z naught modulus of f dash of z naught less than or equal to 1 factorial m divided by r power 1. அப்ப என்ன வரும்? m divided by r. ஓகே, சோ இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் modulus of f dash of z naught less than or equal to m by r. ஓகே, இப்போ என்ன செய்றீங்க? r ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள், z நாட்ங்கிறது சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஓகே, இந்த இப்போ ஃபங்க்ஷன் என்னது? என்டையர் ஃபங்க்ஷன். அப்போ எந்த ஃபங்க்ஷன் f இஸ் என்டையர் த்ரூஅவுட் த காம்ப்ளெக்ஸ் பிளேன். சோ இந்த rங்கிற சர்க்கிள், cங்கிற சர்க்கிள் ரேடியஸ் எப்படி வச்சுக்கலாம்? எவ்வளவு பெருசா வச்சாலும் அவ்வளோ பெரிய சர்க்கிள்லயும் அந்த fங்கிறது எப்படிதான் இருக்கும்? அனாலிட்டிக்கா தான் இருக்க போகுது. சரியா? சோ சர்க்கிளோட ரேடியஸ எவ்வளவு பெருசானாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சோ அதனால என்ன செஞ்சுக்க போறோம்? as r tending to 0, அதான் ரேடியஸ் tending to 0 போகும்போது என்ன ஆகும் அப்படிதான் பார்க்கணும். இதுல லிமிட் அதான் r tending to infinity எடுத்துக்கலாம். லிமிட் டேக்கிங் லிமிட் as r tending to infinity, we get ரெண்டு பக்கம் இங்க என்ன ஆகும்? r tending to infinity போகும்போது m by r tending to 0. so modulus of f dash of z naught is nothing but 0. ஓகே, z நாட்ங்கிற என்ன பாயிண்ட்? சர்க்கிளோட சென்டர். சர்க்கிள் எப்படி எடுத்தோம்? ஆர்பிட்ரரியா சூஸ் பண்ணிட்டோம். அப்படிதானே? ரேடியஸும் எவ்வளவு பெருசானாலும் சூஸ் பண்ணிக்கலாம், எவ்வளவு சின்னதாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சென்டரும் எந்த பாயிண்ட்னாலும் காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல சூஸ் பண்ணிக்கலாம். சோ ஆர்பிட்ரரியா சூஸ் பண்ணனால z நாட் என்ன z நாட் வச்சாலும் இந்த கண்டிஷன் ட்ரூ. சோ என்ன செஞ்சுக்கலாம்? ஃபார் ஆல் z in the complex plane, இந்த வேல்யூ இந்த மாடுலஸ் ஆஃப் f dash of z என்னதாவது 0. modulus of f dash of z 0 னா என்ன அர்த்தம்? f dash of z உம் 0 for all z in the complex plane. ஓகே, f dash டெரிவேட்டிவ் எடுக்கீங்க, அது 0 ஆகுது. சோ கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷன் எப்படி தான் இருக்கும்? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் தான் இருக்கும். f of z is a constant function. இதென்ன ப்ரூவ் பண்ணோம்? f of z என்ன எடுத்தோம்? பவுண்டட் என்டையர் ஃபங்க்ஷன் எடுத்தோம். அது என்ன ஆச்சு? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். hence our Liouville's theorem. next theorem, fundamental theorem of algebra. fundamental theorem of algebra நம்ம யூஜி ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல நம்ம கிளாசிக்கல் அல்ஜிப்ரா யூஸ் பண்ணும்போது ரூட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த தியரம் அங்கேயும் இதே தியரத்தை யூஸ் பண்ணியிருப்போம். அந்த இதோட ப்ரூஃபை தான் நம்ம இங்கே பார்க்கணும். ஓகே, அது என்னன்னா எந்த ஒரு பாலினாமியல் கொடுத்தாலும் அதுக்கு ரூட்டு அட்லீஸ்ட் ஒன்னாவது காம்ப்ளெக்ஸ் பிளைன்ல எக்ஸிஸ்ட் ஆக தான் செய்யும் அப்படிங்கிறத பார்த்துப்போம். அதான் ஸ்டேட்மெண்ட் சொல்றோம். எவ்ரி பாலினாமியல் ஆஃப் டிகிரி கிரேட்டர் ஈக்குவல் டு 1, டிகிரி வந்து 1ஓட பெருசா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஹாஸ் அட்லீஸ்ட் 1 0, அதுக்கு நேம் ரூட் இன் த காம்ப்ளெக்ஸ் பிளைன் சி. ஓகே, எந்த ஒரு பாலினாமியல் டிகிரி 1க்கு மேல எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ரூட்டாவது காம்ப்ளெக்ஸ் பிளைன்ல எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்ப நம்மளோட அசம்ஷன் இங்க என்ன வைக்கணும்? எவ்ரி பாலினாமியல் ஆஃப் டிகிரி 1 ஹாஸ் சம்திங் சம்திங். அப்போ என்ன அசம்ஷன் வைக்கணும்? f of z be a பாலினாமியல், ஏதோ ஒரு பாலினாமியல் எடுங்க. இப்ப என்ன சொல்லணும்? அந்த f of z எடுத்த பாலினாமியலுக்கு ஏதாவது ஒரு ரூட்டாவது c-ல இருக்குன்னு வச்சு சொல்லணும். அதான் எழுதியிருக்கோம். டு ப்ரூவ் f of z has at least one root in c. சரி, அதை ப்ரூவ் பண்ணோம். நம்ம இதோட ப்ரூஃப் எப்படி எழுத போறோம்னா கான்ட்ராடிக்டரி மெத்தட்ல எழுத போறோம். சரியா? சப்போஸ் அந்த ஃபங்க்ஷன் ஏதா ஒரு ரூட்டுமே c-ல இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதை எழுதிருக்கோம். பை கான்ட்ராடிக்டரி அஸ்யூம் பண்றோம். சப்போஸ் f of z has no zero in c. ஓகே,
சோ ஜீரோவே இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? ரூட்டே இல்ல அப்படின்னா அந்த எஃப் ஆஃப் இசட்டுக்கு எந்த ஒரு வேல்யூ சில இருந்து தூக்கி சப்ஸ்டிட் பண்ணாலும், எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை தூக்கி போட்ட சப்ஸ்டிட் பண்ணாலும் ஜீரோ ஆகாது அப்படிதானே. தேர்ஃபோர் அதான் எழுதியிருக்கோம், எஃப் ஆஃப் இசட் நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் எவ்ரி இசட் இன் சி. ஓகே, சரி, நமக்கு அசம்ஷன் என்ன இருக்கு? ஓகே, நம்ம இது எது? ஓகே, நம்மளோட அசம்ஷன் ரூட்டே இல்ல, அதுல இருந்து இது எடுத்துட்டோம். நம்ம எதுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுக்க போறோம்னா லியோவிலஸ் தியரத்துக்கு கொடுக்க போறோம். ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும் எந்த ஒரு பாலினாமியலும் என்டையர் ஃபங்க்ஷன் அப்படிதானே. சோ லியோவிலஸ் இதுபடி கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டோம்னா, சோ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா டிகிரி வந்து கண்டிப்பா ஈக்குவல் டு ஜீரோவா தான் இருக்கும். வி கெட் அ கான்ட்ரிபியூஷன் முடிஞ்சு போயிடும். சரியா, அதை எழுதிட்டோம். நோட் தட் எவ்ரி பாலினாமியல் இஸ் அன் என்டையர் ஃபங்க்ஷன். அப்போ என்ன அர்த்தம்? எந்த ஒரு பாலினாமியல் என்டையர் ஃபங்க்ஷன், இன் பர்டிகுலர் எஃப் ஆஃப் இசட்டும் என்டையர் ஃபங்க்ஷன். தேர்ஃபோர் எஃப் ஆஃப் இசட் இஸ் அன் என்டையர் ஃபங்க்ஷன். அண்ட் இன் அடிஷன் எஃப் ஆஃப் இசட் நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் எவ்ரி இசட். அப்படின்னா 1/f ஆஃப் இசட் பார்த்தாலும் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ என்ன சொல்லிடலாம்? த ஃபங்க்ஷன் இஸ் அனாலிட்டிக் த்ரூஅவுட் த C, throughout the complex plane. So analytic na enna artham? Analytic throughout the complex plane, it's an entire function. Appo one there since f dash of f of z not equal to 0 for every z, adanaல enna sollidam 1/f of z is also an entire function. சரி, இவர் என்டையர் ஃபங்க்ஷன். சரி, போங்க f of z என்னது? பாலினாமியல். அதனால என்ன சொல்லிடலாம்? பாலினாமியல்னா as z tending to 0, f of z எங்க தான் போகும்? சரி, z tending to infinity, இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும்போது f of z tending to infinity தான், because f of z is பாலினாமியல். ஓகே, இதே தான். ஸோ இதுல இருந்து ரெசிப்ரோக்கல் எடுங்க. இன் காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல as z tending to 0, அப்போ 1/f of z tending to 0 ஆகும் போது. ஸோ என்ன அர்த்தம்? z எவ்வளோ பெருசா போட்டாலும் 1/f of z என்னதான் இருக்கு? tending to 0 தான். அப்போ என்ன சொல்லிடலாம்? 1/f of z is bounded function. ஸோ என்ன ஆகுது? 1/f of z is bounded, இங்க என்ன ஆகுது? entire function. ஸோ இதுல இருந்து கன்க்ளூஷன் பை லியோவிலஸ் தியரம், 1/f of z என்ன சொல்லிடலாம்? bounded entire function இருந்தனால you become a constant function. Okay, 1/f of z கான்ஸ்டன்ட்னா அதோட ரெசிப்ரோக்கல், ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் எடுங்க, அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தாலும் அகைன் கான்ஸ்டன்ட். ஸோ f of z is constant. ஸோ ஒரு அப்ப என்ன ஆகுது? f of z என்கிற நம்ம என்ன அசியூம் பண்ணோம்? அசம்ஷன் என்ன? f of z பாலினாமியல் அசியூம் பண்ணோம். அப்போ இஸ் a constant பாலினாமியல். அப்போ டிகிரி என்னதான்? டிகிரி 1ஓட பெருசா இருக்க முடியுமா? கண்டிப்பா இருக்க முடியாது. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா கண்டிப்பா அதோட டிகிரி என்னதான்? 0. சரி, அதோட டிகிரி 0. ஸோ ஆனா we get a contribution y, அதோட டிகிரி நம்ம என்ன அசியூம் பண்ணியிருக்கோம்? 1ஓட பெருசா இருக்கும்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன எடுத்தோம்? கான்ட்ரிபியூஷன் ஒரு ரூட்டுமே f of z ஓட ரூட் ஒண்ணுமே c ல இருக்காதுன்னு எடுத்தோம் கான்ட்ரிபியூஷன். ஹென்ஸ் என்ன சொல்லலாம்? எந்த ஒரு பாலினாமியல் எடுத்தாலும் அதோட ரூட், ஓகே, எனி பாலினாமியல் ஆஃப் டிகிரி கிரேட்டர் than equal to 1 எடுத்தீங்கன்னா அதோட ரூட் கண்டிப்பா அட்லீஸ்ட் 1ஆவது c ல இருக்கும், அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிருக்கோம். இதான் நம்மளோட ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா. ஃபைனலி மொரேராஸ் தியரம் வெரி சிம்பிள் தியரம் தான். இதை கான்வர்ஸ் ஆஃப் த காஷிஸ் தியரமாவும் வச்சுக்கலாம். காஷிஸ் தியரம்னு சொன்னோம், ஃபங்க்ஷன் என்டையர் f of xங்கிற அனாலிட்டிக் ஃபங்க்ஷனா இருக்கு. இன் காம்ப்ளெக்ஸ் ஒரு க்ளோஸ்ட் சிம்பிள் க்ளோஸ்ட் கர்வுக்குள்ள அனாலிட்டிக் ஃபங்க்ஷனா இருக்குன்னா உள்ளேயும் அதுக்கு ஆன்லைன் இருந்துச்சுன்னா அந்த கர்வை பொறுத்து இன்டர்வல் பண்ணீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனை இன்டர்வல் பண்ணீங்கன்னா அதோட வேல்யூ 0 அப்படின்னு சொன்னோம். இதுக்கு கான்வர்ஸா சொல்றதுதான் நம்மளோட மொரேராஸ் ஃபங்க்ஷன். மொரேராஸ் தியரத்துக்கு என்னெல்லாம் அசியூம் பண்ணணும்? என்னன்னா அசம்ஷன் தான் சொல்லுது, இஃப் f of z is continuous in a simply connected domain D. ஓகே, Dங்கிற ஒரு சிம்பிளி கனெக்டட் டொமைன் எடுத்துக்கிறீங்க, அதுல f of z என்னது? கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருக்கு. அண்ட் இஃப் இன்டர்வல் ஓவர் c f of z dz equal to 0 இருக்கு. சரியா, ஃபார் எவ்ரி, இந்த c எப்படி பார்க்கணும்? இந்த c க்கு தான் சொல்றாங்க. c எப்படி இருக்கணும்? ஃபார் எவ்ரி சிம்பிள் க்ளோஸ்ட் கர்வ் c எதுக்குள்ள இருக்கணும்? கம்ப்ளீட்லி லையிங் இன்சைட் D. ஓகே, இவங்க பாருங்க, ஃபங்க்ஷன் Dங்கிறது சிம்பிளி கனெக்டட் டொமைன். ஓகே, அதுல ஒரு எடுக்கிற எந்த ஒரு சிம்பிள் க்ளோஸ்ட் கர்வ் எடுத்தாலும் என்ன ஆகுது? அதோட அதை பொறுத்து இன்டர்வல் பண்ணா 0 ஆச்சுன்னா தென் என்ன கன்க்ளூஷன் சொல்லிடலாம்? தட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் அனாலிட்டிக் இன் த டொமைன் D அப்படிங்கிறது சொல்லலாம். ஓகே, அதான் இந்த மொரேராஸ் தியரம் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ரிசல்ட் தேவைப்படுது, அதை மட்டும் ரீகால் பண்ணிட்டீங்கன்னா
நம்மளோட டக்குனு 2 லைன்ல ப்ரூஃப் பண்ணுது. ஓகே, இந்த அசம்ஷனுக்கு ஏத்தாப்புல முன்னாடி ஆல்ரெடி ஒரு தியரம் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். என்னன்னா எஃப் ஆஃப் இசட் எழுதியிருக்கோம். அதான் லெட் எஃப் ஆஃப் இசட் பி a continuous complex valued function defined on a region D. Then integral over C f of z dz equal to 0 if and அதோட வேல்யூக்கு ஈக்குவலண்டா for every okay, interval over C f of z dz equal to 0 for every closed curve C lying in D. இப்படி இருக்கும்போது இதே தான் இங்கேயும் அசம்ஷன், அப்படிதானே? இதே அசம்ஷன் தான் இங்கேயும் அசம்ஷன். for every simple closed curve DC C lying in D, இதான் assumption. இதுக்கு ஈக்குவலண்டா என்ன சொல்லிடலாம்? if and only if there exists an analytic function f of z such that capital F dash of z is nothing but f of z in D, inside D அப்படிங்கிறது சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த தியரத்தை அப்படியே இங்கே யூஸ் பண்ணுவோம். நம்ம அசம்ஷன் ஏத்தாப்புல இருக்கு, ஸோ அந்த தியரத்தை அப்படியே இங்கே யூஸ் பண்ணுவோம். ஓகே, நமக்கு ஆல்ரெடி ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ் படிக்கும் பார்த்தோம். டெரிவேட்டிவ் ஆஃப் அன் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இஸ் அகைன் அனாலிட்டிக். அண்ட் அனாலிட்டிக் ஒரு ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்கா இருக்குன்னா அது டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகிட்டே இருக்கும், இன்ஃபினிட்லி மெனி டைம்ஸ் டெரிவேட் பண்ணிக்கலாம், அது எல்லாமே அனாலிட்டிக்கா இருக்கும்னு பார்த்தோம். அந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஓகே, we know that the derivative of an analytical function is analytic. ஸோ என்ன சொல்லிடலாம்? எஃப்ங்கிறது என்னது? இங்க அனாலிட்டிக் ஃபங்க்ஷன், கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட்ங்கிறது அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். ஸோ என்ன சொல்லிடலாம்? எஃப் டேஷும் அனாலிட்டிக். ஓகே, எஃப் டேஷ் அனாலிட்டிக்னா இங்க பாருங்க, எஃப் டேஷ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எஃப் ஆஃப் இசட். ஸோ எஃப் ஆஃப் இசட்டும் அனாலிட்டிக். இதெல்லாம் சொல்லணும், எஃப் ஆஃப் இசட் இஸ் அனாலிட்டிக் இன் டின்னு சொல்லணும். அதான் இதை ப்ரூவ் பண்ணியாச்சு. மொரேராஸ் தியரம். ஓகே, இந்த லெக்சர் கிளியரா புரிஞ்சிருக்கு நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.